ஆல் வெல்கம் டு திஸ் சேனல் ஜாலி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ் கேப்டனோட செகண்ட் பார்ட். லாஸ்ட் எபிசோடில் தாஹாயா இருந்தவன் யான்சினா மாறியிருப்பா. அதாவது பாயாக இருந்த ஹீரோயின் கேர்ளாக மாறியிருப்பா. சின்ன வயசுலேருந்து தாஹாயோட ட்ரீம் பேஸ்கெட் பால் விளையாடி சாம்பியன்ஷிப் வாங்கணும் தான். ஆனால் அவனோட கனவெல்லாம் கலையிற மாதிரி பாயாக இருந்தவன் கேர்ளாக மாறியிருப்பான். அவளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடுவான். அந்த பிளேஸ்க்கு ஜிங்ஷியை கூட கேட்டு பார்த்துருப்பா. ஆனால் ஜிங்ஷி அதுக்கு நோன்னு சொல்லிடுவான். எபிசோட் முடியும் போது டாக்டரும் தாஹாயை ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே தாஹாய்க்கு என்னதான் பிரச்சனை, இந்த எபிசோடில் எப்படி தாஹாய் அவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை கண்டுபிடிக்க போகிறான்னு தான் பார்க்க போகிறோம். ட்ராமா எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே யூனிவர்சிட்டியில் காட்டுவாங்க. தாஹாய் அவளோட நேமை யான்சின்னு புதுசாக என்ரோல் பண்ணிட்டு வந்திருப்பா. அவளும் ரொம்ப நேரமாக உட்காந்து ரேன்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அவன் வரவே மாட்டான். எதுக்கு இந்த ரேன் இன்னும் வரமாட்டான், அவன் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ பார்த்து யூனிவர்சிட்டியில் 2 பொண்ணுங்க கிராஸ் ஆவாங்க. அவங்க பேக் சைடை பார்த்துட்டு ஆணு வாயை பொழந்துட்டு இருக்கும்போதே அந்த 2 பொண்ணுங்க பேசுகிறது அவனுக்கு கேட்கும். நம்ம யூனிவர்சிட்டி பாஸ்கெட் பால் டீமு தோற்று போயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட கேப்டன் பாதிலே ஓடி போனதுதான் ஒரு பொண்ணு சொல்லுவாள். இன்னொரு பொண்ணும் நீ தாஹாயவா சொல்கிறேன்னு கேட்பா. ஆமாம், அவனை தான் சொல்கிறேன். பேஸ்கெட் பாலு கேவலமாக விளையாடுவான், பார்க்க அசிங்கமாக வேற இருப்பான், அவனால் எப்போவுமே பிரச்சனை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தாஹாய் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான். ஏய், யார் அசிங்கமாக இருக்கா, நீ தான் அசிங்கமாக இருக்க, உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அசிங்கமாக இருக்காங்கன்னு திட்டிகிட்டு இருப்பா. அதுக்குள்ளே ரேன் வந்துடுவான். ஏய், ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சிருச்சு, வா போகலான்னு கூப்பிடுவான். ஆனால் யான்சின் போகிற வழியிலேயே நான் அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டே போயிட்டுருப்பான். இப்போ நேராக யூனிவர்சிட்டியில் உள்ள கேர்ள்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான். ரூமு ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போதே அதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிடுவா. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது ரேனும் இதுதான் உன்னோட டோம்னு சொல்லுவான். நான் எப்படி கேர்ள்ஸ் டோமில் தங்க முடியும், இல்லை என்னாலாம் முடியாதுன்னு சொல்லுவாள். ரேன் யான்சினோட வாட்சில் டைமை பார்த்துட்டு ஒரு ரூம்மேட் வர டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது, எனக்கு ரூம்மேட்டா, யாரை கேட்டு எனக்கு ரூம்மேட்லாம் வச்சிங்கன்னு கேட்பா. ஆமாம், இது டபுள் ரூம் தானே, அப்போ 2 பேர் இருக்கணும்லன்னு சொல்லுவான். இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, என்னோட ப்ரெஷியஸான பாடியெல்லாம் யாருக்கும் காட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாள். ரேனும் தம்பி, நீ ஃபஸ்ட்டு பொண்ணுங்க கூட நல்லா பழக கற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு ஒரு கேர்ளை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லுவான். இல்லை என்னாலாம் முடியாது, நான் இப்படியே இருந்தேன்னா என்னோட சீக்ரெட்லாம் சொல்லிடுவேன், என்னால் இங்கே வாழ முடியாதுப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டே திரும்புவா. கரெக்டாக யான்சினோட ரூம்மேட் வந்துடுவா. ரூம்மேட்டை பார்த்ததும் அவளோட மனசே மாறிடும். இவ்வளோ அழகான பொண்ணு கூட நம்ம இருக்க போகிறோமா நினச்சிட்ருப்பா. அதுக்குள்ளே ரூம்மேட் வந்து ஹலோன்னு சொல்லுவா. அவள் கூப்பிட்ட அப்புறம் தான் யான்சின் கனவு உலகத்துலேருந்து வெளியே வருவா. அவளும் என்னோட நேம் யூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கை கொடுப்பா. யான்சின் அவனை ஒரு பாய் நினச்சிட்டு இருக்கிறதுனால ஹலோ என்னோட நேம் தான்னு ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ளே ஐயோ பிளான் படி போகணுன்னு டக்குன்னு பேரை மாற்றி ஜாங் யான்சின்னு சொல்லிடுவா. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனப்புறம் ஆமாம் உனக்கு என்ன இங்கே வேலை, லேட் ஆயிடுச்சு, நாங்கள் தூங்க போகிறோம், நீ முதல்ல வெளியே போன்றான துரத்தி விட்டுருவா. டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக யூக்கிட்ட வந்து லேட் ஆயிடுச்சு நம்ம தூங்க போகலாமான்னு கூப்பிடுவா. எங்கே லேட் ஆச்சு, 3 o'clock தானே ஆகுதுன்னு சொல்லுவா. பரவாயில்ல அதான் 3 மணி ஆயிடுச்சுல, சீக்கிரம் தூங்கினா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், வா தூங்கலான்னு கூப்பிட்டு போயிடுவா. இப்போ நைட் ஆகிடும். யூ பாத்ரூமுக்கு குளிக்க போயிருப்பா. யூ எப்போ வெளியே வருவான்னு யான்சின் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டதுமே வெக்கப்பட்டு கண்ணெல்லாம் மூடிப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இல்லை என் மனசை நான் தளர விட்டுறவே கூடாது, கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ளே யூ யான்சின்னு கூப்பிட்டுட்டே பாத்ரூம் விட்டு வெளியே வருவா. என்னை கூப்பிட்டியான்னு கேட்டுகிட்டே கீழேருந்து மேலே பார்த்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தாஹாய் நீ ஒரு மிருகம், இப்பெல்லாம் பொண்ணை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பா. ஆனால் யூ சும்மா இல்லாமல் யான்சின்னு கூப்பிட்டுட்டே இருப்பா. இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கூப்பிட்டியான்னு அவளை பார்ப்பா. பார்த்தா அவள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பா. யான்சின் பார்த்ததுமே இப்போ நீ போய் குளிச்சுட்டு வான்னு யூ சொல்லுவா. யூ நீ ரொம்ப போட்டிருக்கேன்னு உனக்கு தோணல, இவ்வளோ நிறைய ட்ரெஸ் போடணுமா என்னன்னு கேட்பா. நீ என்ன பேசுகிறேன்னு யூ திரும்பி கேட்பா. இல்லை ஒன்றும் இல்லை, கேர்ள்ஸ்லாம் குளிச்சதுமே ட்ரெஸ்ஸே போடாமல் ஒன்றா உட்காந்து பேசிப்பாங்கன்னு நினச்சேன், பசங்கள்லாம் அப்படி தானே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாள். ஓ பாய்ஸ் டோமில் இப்படி தான் பண்ணுறாங்களா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் நியூ கேட்பா. அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமே யான்சினும் இல்லை அதை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு ஓடிடுவா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே மெசேஜாக வந்துட்டுருக்கும். யான்சின் ஃபோன் எடுத்து பார்ப்பா. அவளோட டீம்மேட்ஸ் தான் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு இருப்பாங்க. மேட்ச் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ நீங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இன்னொரு பிளேயர் நமக்கு எப்போ தான் கிடைப்பா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வின் பண்ணுறோமோ லூஸ் பண்ணுறோமோ மணியை மட்டும் திருப்பி கேட்டுறாதீங்க, நான்லாம் தரமாட்டேன்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு யான்சினும்
எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எல்லாரும் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி பாப்பா. கொஞ்சம் முன்னாடி தான் யூ யான்ஜினும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. யான்ஜின் யூ கிட்ட நான் எப்படி ஒரு புது பிளேயரை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருப்பா. யூவும் அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை, நம்ம வேணால் டேட்டிங்க்கு ஒரு கண்டெஸ்ட் மாதிரி வச்சு பார்க்கலாம். யார் பாஸ்கெட் பால் விளையாடி நிறையா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள நீ டேட் பண்ணுவேன்னு சொல்லு. கண்டிப்பாக நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருப்பா. இப்போ அதை தான் சேட்லேயும் சொல்லுவாள், நான் ஒரு டேட்டிங் கண்டெஸ்ட் வைக்க போகிறேன்னு. அவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியலையேன்னு சொல்லிட்டே தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே யூனிவர்சிட்டி வெளியில் ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அதை ரேன் கூட நின்று ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். பேஸ்கெட் பால் டீமில் சேர்ந்து ஒரு பொண்ணு கிடைப்பாளா, இது என்ன லூசுத்தனமாக இருக்குன்னு பார்த்துட்ருப்பான். சுற்றி பார்த்தா வாட்ச்மேன்லேருந்து ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாருமே ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யூனிவர்சிட்டி கேன்டீனில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் புரிஞ்சிக்கவே முடியல, என்ன பிளானில் தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ரேன் கிராண்ட்பாவை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிளான் ரொம்ப முட்டாள்தனமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தா தாத்தாவே மேட்சுக்கு ரெடியாகி வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. கிராண்ட்பாமை நீங்கள் என்ன இப்படி ரெடியாகி நிற்கிறீங்கன்னு ரேன் கேட்பான். ஆமாப்பா, நான் கூட கண்டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு போயிடுவார். கிராண்ட்பா பின்னாடி வீல் சேரில் ஒரு பையன் வேற போயிட்டுருப்பான். நீயுமா போகிறேன்னு கேட்பான். ஆமாம், நான் கூட ட்ரை பண்ணணும்லன்னு வீல் சேரை தள்ள முடியாமல் தள்ளிட்டே போயிடுவான். திரும்பி பார்த்தா வாட்ச்மேன் கூட ரெடி ஆகிடுவார். அவரும் வார்ம் அப் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடுவார். ரேன் வாட்ச்மேனை பார்க்குறத பார்த்து, என்னப்பா நான் இன்னும் போகலாமா வேணாமான்னு முடிவெடுக்கல, இனிமேல் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டே போயிடுவான். எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டே ரேன் நின்றுட்டுருப்பான். நெக்ஸ்ட்டு சீனில் கண்டெஸ்ட் நடக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. யூ கத்தி கத்தி ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பா. யார் 6 டைம்ஸ் ஷூட் பண்ணுறீங்களோ அவங்க தான் பாஸ்கெட் பால் டீமில் பிளேயர் ஆக போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த அழகான பொண்ணு உங்களை சியர் பண்ண வருவான்னு சொல்லுவா. அதை கேட்டதுமே சுற்றி இருந்த எல்லாரும் ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. யான்ஜின்னு ஒரு பொண்ணை நினச்சி எல்லாருமே கத்துறதை பார்த்து அவளும் ஆன்னு தலையாட்டிகிட்டு இருப்பா. இப்போ யூ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட ஆரம்பிச்சிடுவா. வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு பிளேயர் விளையாடுற டைம் ஆயிடுச்சு, கேன்டீன் 2ஓட செஃப் வாங்கன்னு சொல்லிடுவா. நேமை பார்த்தா தாத்தா பேர் இருக்கும். தாத்தா மை நீங்களா விளையாட போகிறீங்க? நீ எதுக்கு தாத்தாவெல்லாம் டீமுக்குள்ளே சேர்க்குறேன்னு யான்ஜின்கிட்ட கேட்பா. விடு அவர் விளையாடட்டும். கிராண்ட்பாவை பார்த்தாலே தெரில, அவர் கண்டிப்பாக சின்ன வயசில் பாஸ்கெட் பால் பிளேயராக தான் இருந்திருப்பார். அவர் கண்டிப்பாக நல்லா தான் விளையாடுவாருன்னு சொல்லிடுவா. இப்போ சுற்றி இருக்கிற எல்லாரையும் காட்டுவாங்க. தாத்தாலாம் விளையாட போகிறாங்கன்னு எல்லாரும் கையை காமிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் கண்டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டது யான்ஜினுக்காக தான். யாரும் பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணுங்கிறதுக்காக வரவே இல்லை. இப்போ கிராண்ட்பா ஷூட் பண்ண போவார், அப்படியே ஸ்டக்காகி நின்றுவார். கிராண்ட்பா பின்னாடியே அவரே மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்போ திரும்பியும் போட போவார். இப்போவும் எல்லாரும் அவர் பின்னாடியே அவர் மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் திரும்பி ரிவர்ஸில் வந்துடுவார். 2வது குண்டு பையனும் என்ன இந்த தாத்தா நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லுவான். ஆனால் அதுக்குள்ளே தாத்தா யான்ஜினை பார்த்து, இப்போ நான் ரெடியாக இருக்கேன், இப்போ நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லுவார். யான்ஜினும் யூகிட்ட இவ்வளோ நேரம் அவர் ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு பாரு, இப்போ போட்டுருவாருன்னு சொல்லுவா. சுற்றி இருக்க எல்லாருமே கிராண்ட்பா ஷூட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிராண்ட்பா திரும்பி போடுற மாதிரியே போவார். இந்த டைம் அப்படியே ஸ்டக் ஆகிடுவார். என்ன அப்படியே நின்றுட்டுருக்காருன்னு எல்லாரும் பார்த்து சுற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவரோட காலு கையெல்லாம் அப்படியே நினைக்குச்சுன்னு தெரிஞ்சு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. யூக்கும் யான்ஜினுக்கும் ரொம்ப அவமானமாயிடும். யூ இப்போ 2வது பிளேயரை வெல்கம் பண்ணுவா. என்ன ஆளையே காணுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கீழே பார்த்தா வீல் சேரில் ஒரு பையன் தள்ளிட்டு வந்துட்டு இருப்பான். யூ திரும்பியும் யான்ஜின்ட்ட எதுக்கு நீ வீல் சேரில் உள்ள பையனெல்லாம் உள்ளே அனுப்புனான்னு கேட்பா. விடுடி, இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிடுவா. வீல் சேரில் உள்ள பையனும் சும்மா இல்லை, ஃபேஸில் இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர்னு காட்டுவான். அதே மாதிரி 6 தடவையும் ஷூட் பண்ணிடுவான். சுற்றி இருக்க எல்லாரும் வீல் சேரில் இருந்துட்டு இவன் பயங்கரமாக போடுறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. யான்ஜினும் யூ கிட்ட பாரு அவன் எப்படி போட்டான்னு, செமையாக போட்டாளன்னு சொல்லுவா. நீ சீரியஸாக தான் சொல்கிறியான்னு யூ கேட்பா. நீயே பாரு, வீல் சேரில் இருந்துகிட்டே அவனால் ஷூட் பண்ண முடியுதுன்னா, கால் மட்டும் சரியாச்சுன்னா கண்டிப்பாக டீமை வின் பண்ண வச்சுடுவான்னு சொல்லுவாள். யூக்கு அந்த வீல் சேர் பையனை செலக்ட் பண்ணுறதுல விருப்பம் இருக்காது. அவளும் சரி டிசிஷன் அதுக்குள்ளே எடுக்காத, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிடுவா. அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு ஒவ்வொரு பிளேயரையாக கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் போடுற பாலும் உள்ளே விழாது, எல்லாம் பவுன்ஸ் ஆகி வெளியே தான் விழுந்துட்டுருக்கும். சில பேர் 1ஓ 2ஓ கோல் மட்டும் போடுவாங்க. இருக்கிற எல்லாருமே ஷூட் பண்ணி முடிச்சிடுவாங்க. அந்த வீல் சேர் பையன் மட்டும்தான் 6 ஸ்கோர் எடுத்திருப்பான். யான்ஜினும் நம்ம அந்த வீல் சேர் பையனை தான் கடைசியில் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் ஒருத்தன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ளே யூக்கு ஒரு கால் வரும். யூ அந்த கால் அட்டன் பண்ணி பேசுவா. ஃபோனில் சொல்கிறத கேட்டு என்னதுன்னு ஷாக் ஆகிட்டு ஓகேன்னு ஃபோனை வச்சுடுவா. இப்போ தான் யூ ஃபோனில் அவகிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லுவா.
அந்த வீல் சேர் பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகி திரும்பியும் கீழே விழுந்து இன்னொரு காலையும் உடச்சிட்டானா. அவன் ரெக்கவர் ஆக இன்னும் 4 மந்த்ஸ் ஆகுமான்னு சொல்லுவான். மேட்ச் இன்னும் 1 மந்தில் வச்சுட்டு 4 மந்த் எப்படி வெயிட் பண்ண முடியும்? அதனால யான்சென் ரொம்ப சோகமாயிடுவா. என்னோட கடைசி ஹோப் கூட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ளே ஒருத்தன் ஹேய் இன்னும் நான் இருக்கேன்னு சொல்லுவான். வந்ததுமே சீனை போட்டுட்டே பாலை போடுவான். அவன் சீன் போட்டதுக்கு ஈக்குவலாக பாலும் எல்லாம் உள்ளே விழுந்துடும். அவன் போடுறத பார்த்து க்ரௌடே ஏய் செம்மையாக போடுறான், அவன் ஸ்டைலே செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யான்செனும் ஏய் இவன் செம்மையாக விளையாடுறான்லன்னு சொல்லிட்டு இருப்பா. யூவும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவான். ஆனால் அவன் சரியான கேடியாக இருப்பான் போல. ஷூட் பண்ணி முடிச்சதுமே நேராக யான்சென் கிட்ட வந்துடுவான். வந்ததுமே அவள் கையை பிடிச்சிட்டு ஏ பொண்ணேன்னு ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஒரு பாஸ்கெட் பால் பொட்டெக்ஸ்லேயே விழும். யாரா வந்திருக்கான்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஜிங்ஷி தான் வந்திருப்பான். ஆக்சுவலாக பாஸ்கெட் பாலில் என்னால் விளாட முடியாது, நான் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் பாஸ்கெட் பால் பிளேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கண்டெஸ்ட்டை வச்சுருக்கான்னா பார்க்க வந்திருப்பான். வந்த இடத்துல யான்சென் கிட்ட ஃப்ளோட் பண்ண போகிறத பார்த்து இந்த கண்டெஸ்ட் இன்னும் முடியல, எதை வச்சு நீ வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு கேட்பான். ஃப்ளோட் பண்ணவனும் திரும்பி ஹீரோயினை பார்ப்பான். அவளோ ஆமாம் இன்னும் கண்டெஸ்ட் முடியலன்னு சொல்லுவான். ஹே நீங்கள் என்கிட்ட இப்படி ஒன்றும் சொல்லலையே, நான் தான் 10 டைம்ஸ் ஷூட் பண்ணிட்டேன்லான்னு சொல்லுவான். யூவும் நீ ஃபஸ்ட்டு விளையாண்டு ஜெயிச்சு காமி, அப்புறம் என்னன்னாலும் பேசிக்கலான்னு சொல்லிடுவான். ஜின்ஷியும் அந்த ஃப்ளர்ட் பண்ண பையன்கிட்ட 1-on-1 மேட்ச் வச்சுக்கலாம் வரியான்னு கூப்பிடுவான். அவனும் எனக்கு ஓகே, ஹே பொண்ணே நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டே போவான். யான்சென் கத்தி ஜின்ஷி நீ தான் வின் பண்ணணும், அவனை தோக்க வச்சிருன்னு கத்துவான். அப்படியே கூட சேர்ந்து யூவும் கத்திட்டு இருப்பான். இப்போ 2 பேருமே ஆப்போசிட்டில் நிற்பாங்க. ஃப்ளர்ட் பண்ண பையன் போனதுமே நான் ஒன்றும் உன்ன மாதிரி கோலை கிடையாது, விளையாடி எப்படி ஜெயிக்கிறேன்னு பாருன்னு சொல்லுவான். அதையும் பார்ப்போம் ஜிங்ஷி சொல்லிடுவான். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஜிங்ஷி பாலை நீட்டிட்டு நீயே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவான். அவன் ஒரே டேக்கில் கையில் உள்ள பாலை பிடுங்கிடுவான். ஜிங்ஷியை இடிச்சிட்டு போய் ஷூட்டும் பண்ணிடுவான். இப்போது சுற்றி உள்ள எல்லாரும் ஹே செம்மையாக விளையாண்டாலான்னு சொல்லுவாங்க. ஃப்ளர்ட் பண்ண பையனும் ஹே வா வா எனக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடு, ஏன் இவ்வளோ ஸ்வீட்டாக விளையாண்டுட்ருக்க, அப்புறம் எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவான். இப்போ செகண்ட் டைம் விளையாடுவாங்க. ஃப்ளர்ட் பண்ண பையனும் இந்த தடவையாவது சீரியஸாக விளையாடு, சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காதன்னு பாலை தூக்கி போடுவான். இந்த டைமு ஜிங்ஷி பாலை நீட்டுவான். இந்த தடவையும் பாலை தட்டி கையில் வாங்கிடுவான். ஆனால் ஷூட் பண்ண போகிறேன்னு ஜிங்ஷியை இடிக்க பார்ப்பான். ஜிங்ஷியோட கால் பட்டு கீழே விழுந்துடுவான். அவன் கையில் இருக்க பாலும் உருண்டு போயிடும். கீழே விழுந்தவனை பார்த்து ஜிங்ஷியும் உன்னால் கையில் இருக்க பாலை கூட பிடிக்க முடியல, இவ்வளோ வீக்காக இருக்க, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது டாக்டரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட வான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஃப்ளர்ட் பண்ண பையனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஹே இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் வான்னு கூப்பிடுவான். ஜிங்ஷியும் ஓகேன்னு வந்துடுவான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஜிங்ஷி கையில் உள்ள பாலை வச்சு அவனை இடிக்கிற மாதிரி போவான். அவனும் கொஞ்சம் பின்னாடி போவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஓடி போய் ஷூட் பண்ணிடுவான். அவன் இவ்வளோ ஸ்பீடாக விளையாண்டதை பார்த்து பாஸ்கெட் பால் டீம்மேட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்களும் அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாடுறான், எப்படி ஷூட் பண்ணால் நீ பார்த்தியான்னு கேட்பான். மிச்ச பேரும் இல்லை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜிங்ஷி கோல் போட்டான்னு ஃப்ளர்ட் பண்ண பையனும் நீ சீட் பண்ணி கோல் போட்டேன்னு சொல்லுவான். ஜிங்ஷி இப்போது அவனை பார்த்து உனக்கு டிசீஸ் மட்டும் இல்லை, உன்னோட நர்வ் சிஸ்டமில் கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலை கொடுத்துட்டு போவான். ஆனால் அந்த ஃப்ளர்ட் பண்ண பையன் திரும்பியும் ஜிங்ஷியை கூப்பிட்டு இன்னொரு டைம் கேம் வச்சுக்கலாம், இப்போ யார் வின் பண்ணுறா பார்ப்போன்னு சொல்லுவான். இந்த டைமும் பால் ஜிங்ஷி கையில் தான் இருக்கும். அவன் வாட்சில் டைம் பார்த்துட்டு எனக்கு டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் கிளம்பணுன்னு நின்ன இடத்துலேருந்தே கோல் போட்டுருவான். அதை பார்த்து எல்லாருமே மெர்சலாகிடுவாங்க. ஃப்ளர்ட் பண்ண பையனும் இரு நான் அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். யான்செனுக்கு ஜிங்ஷி வின் பண்ணது ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஒரு செகண்ட் அவள் ஒரு பொண்ணுனே வந்து ஜிங்ஷி மேலேயே ஏறி உட்காந்துப்பா. சுற்றி இருக்க மெம்பர்ஸ்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யான்செனும் எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, நம்ம 2 பேரும் பாஸ்கெட் பால் திரும்பியும் ஒன்றா விளாட்லாம், இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ளே க்ரௌட் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஜிங்ஷியும் யான்செனை கீழே இறக்கி விட்டுட்டு நான் எப்போ சொன்ன உன் பாஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ண போகிறேன்னு கேட்பான். என்னது நீ என்னை ஏமாத்தினியான்னு யான்சென் கேட்பா. அதுக்கு ஜிங்ஷியும் நான் உன்னை காப்பாற்றினா இல்லை ஏமாத்தினா உனக்கு தெரியாதான்னு கேட்பான். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, ரூல் படி கேமை வின் பண்ணால் அவங்க என் டீமில் ஜாயின் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாள். அப்புறம் என்னையும் டேட் பண்ணணும்னு சொல்லிடுவா. சுற்றி இருக்கிற க்ரௌடில் இதை கேட்டு சேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஜிங்ஷி பக்கத்தில் வந்து நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன்னு கேட்பான். நீலாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தாத, உன்னால் முடிஞ்சா நீ என்னை தாண்டி இந்த கோட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாள். இதை கேட்டதுமே ஜிங்ஷிக்கு சிரிப்பு தான் வரும். அவன் சிரிச்சுட்டே யான்சென் பக்கத்துலேயே போவான். நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு என் பக்கத்துலேயே வரேன்னு கேட்பா.
ஓகே உன்னோட டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவான். இப்போ ஜிங்ஷியும் யான்ஜினும் மேட்சுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ யான்ஜின் வின் பண்ணால் மட்டும்தான் ஜிங்ஷி டீமில் இருப்பான், இல்லைனா அவன் பாட்டுக்கு போயிடுவான். யான்ஜினும் ஜிங்ஷி கிட்ட நான் வேணால் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஸ்கில்லையும் நான் உன்னோட பெருசுன்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் விளையாட போகிறது மறந்து அவங்க 2 பேரும் பேரை பார்த்து யூவும் ஓ ஸோ ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இருப்பா. இவ்வளோ நடந்திருக்கும், ஆனால் இப்போ தான் ராணி வருவான். யூவும் ரான் கிட்ட இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிட்டேன்னு கேட்பான். ரானும் நீ எதை பற்றி கேட்குறேன்னு கேட்பான். அதுக்குள்ளே யூ அவங்க பேரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவா. ஏ பாரு அவங்க 2 பேரும் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவா. ரானுக்கு ஸ்டொமக்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரானுக்கு தான் யான்ஜினை பிடிக்குமே. ஜிங்ஷி எப்பயும் போல் பாலை நீட்டுவான். யான்ஜின் பாலை பிடிக்க ஓடி வருவான். அதுக்குள்ளே பாலை தூக்கிடுவான். அவன் இருக்கிற ஹைட்டுக்கு யான்ஜினால் பாலை தொடக்கூட முடியாது. அவன் மேலே ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பான். அங்கே எங்கே உருண்டு பார்ப்பா, ஆனால் பாலை டச் பண்ணவே முடியாது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து யாருக்கு என்ன ஆகுதோ இல்லையோ ரான் பயங்கரமாக காண்டாயிடுவான். கையில் உள்ள பெண்ணெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இருப்பான். யான்ஜின் திரும்பி இறங்கி வந்து ஓடி போய் ஜிங்ஷி மேலே ஏற பார்ப்பா. ஆனால் அதுக்குள்ளே ஜிங்ஷி போதும் என் டைமை நீ ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நானே இதை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவான். சொன்னவன் நின்றுட்டே கோல் போடாமல் ஓடி போய் யான்ஜினை தூக்கிட்டு அவ கூடயே சேர்ந்து கோல் போட்டுருவான். அவனோட ஒரு கையில் யான்ஜின் இன்னொரு கையில் பால், அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ வின்னர் யாருன்னே சொல்ல முடியாத நிலமை. ஷூட் பண்ணதுமே 2 பேரும் சேர்ந்து கீழே லேண்ட் ஆவாங்க. சுற்றி இருந்தவங்களாம் அவங்களோட பேருக்கு ஃபேன்ஸாகவே ஆகிடுவாங்க. 2 பேரும் லவ் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கத்துற சத்தம் கேட்டுதான் ஜிங்ஷியும் யான்ஜினும் ரியாலிட்டிக்கு வருவாங்க. யான்ஜினுக்கு ரொம்ப ஷை ஆகிடும். அவன் அந்த ஷைனஸோடையே சரி நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிடுவான். ஆனால் யான்ஜின் சோகமானதை பார்த்து ஜிங்ஷிக்கு கஷ்டமாயிடும். அவனும் உனக்கு நான் உண்மையாகவே உன் டீமில் ஜாயின் பண்ணணுமான்னு கேட்பான். ஆமாம் ஜாயின் பண்ணணும் தான். அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேனான்னு கேட்பான். ஜிங்ஷியும் அப்போ சரி நான் உன் டீமில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவான். யான்ஜினுக்கு ஹாப்பி ஆகிடும். அவளும் உண்மையாவா சொல்கிறேன்னு கேட்பான். ஜிங்ஷி பக்கத்தில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவான். யான்ஜினும் அது என்னப்பா கண்டிஷன்னு கேட்பான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டை சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.